அடுத்தது சாட்டை முருகன், அவர் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர். அவரை கைது பண்ணியிருக்காங்க. கைது பண்ணி முகத்தில் கரியை பூசிக்கிட்டாங்க. கைது பண்ணிட்டு முதல்ல மேஜிஸ்ட்ரேட்டை போனாங்க. மேஜிஸ்ட்ரேட் கேட்டார், ஏன் கைது பண்ணீங்க? ஸ்டாலின் அரசாங்கம் சொல்லுது. அவர் ஒரு பாட்டு பாடினார். என்ன பாட்டு? கருணாநிதி அவர்களை பற்றி. அது 1 வருஷத்துக்கு முந்தின வந்த பாட்டு. கள்ளத்தனம் கொண்ட கருணாநிதி வாழ்க்கைன்னு ஒரு பாட்டு. அது 1 வருஷத்துக்கு முன்னாடி இன்டர்நெட்ல எல்லா இடத்துலையும் ஸ்டாலின் இப்பதான் பார்க்கிறாரு. எங்க அப்பாவை யாருப்பா இந்த மாதிரி கள்ளத்தனம் கொண்ட கருணாநிதி வாழ்க்கைன்னு பாட்டு போட்டது? உங்களுக்கு இருக்கிற உளவுத்துறை சரியில்லை. உளவுத்துறை என்ன சொல்லிக்கணும் சார், இது 1 வருஷத்துக்கு முந்தின வந்த பாட்டு. அதிமுக வலைதளத்துல எல்லாம் இது நிறைய தடவை போட்டாங்க, எல்லா இடங்களிலும் ஒழித்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்ல உடனே சாட்டை முருகன் பாடிட்டாரு. அதை எப்படி முடிக்கிறது? அது இடையில ஒரு ஜாதி பேர் வருது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்து, வா இப்படிப்பட்ட போலீஸை நான் எங்கேயுமே பார்த்ததில்லப்பா. நான் இன்டர்நேஷனல், நான் கிரிமினாலஜியில் மாஸ்டர் ஆஃப் லா, லாவில் சட்டத்தில் மாஸ்டர் ஆஃப் லா, எம்எல்ல கிரிமினாலஜியும் பீனாலஜியும் படித்தவன். இன்டர்நேஷனல் கிரிமினல் லாவெல்லாம் நான் அந்த இதில் படிச்சிருக்கேன். இன்டர்நேஷனல் போலீஸ் அப்படிலாம் பார்த்துருக்கேன். இவ்வளவு ஒரு கேவலமான போலீஸ் நான் பார்த்ததே இல்லை. ஆளுங்கட்சி வழக்கு போட சொன்னா அப்படிதானா? எதுக்கு நீங்க சொல்ல வேண்டாமா? சார் இல்லை அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகாது சார், எஃப்ஐஆர் போட முடியாதுன்னு சொல்ற முதல் யாருக்கும் இல்லையா? அவர் ஸ்டாலின் சொன்னா எல்லாத்துக்குமே எஃப்ஐஆரா? ஒரு பாட்டு பாடினா எஃப்ஐஆரா? இந்த விஷயத்தில் சீமானுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம். முழு ஆதரவு. சாட்டை முருகன் சீமான் விஷயத்தில் எங்களுடைய முழு ஆதரவை அவர்களுக்கு தெரிவிக்கிறோம். காரணம், சட்ட மீறல பண்றீங்க. கையில பதவி இருக்குங்கிறதுக்காக ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்றேன், நீங்க ஒரு முதலமைச்சர், கையில பதவி இருக்குன்னு இப்படி ஆடாதீங்க. ஆடியவர்கள் பல பேரை பார்த்திருக்கிறோம், வீழ்ந்த சாம்ராஜ்யங்களை பல பேரை பார்த்திருக்கோம். மனசாட்சியோட நடந்து கொள்ளுங்க. அவர் சொல்றாரு, ஏவாவேலு இவர் மனுநீதி சோழனின் மறு உருவமா ஸ்டாலின்? மனுநீதி சோழன் ஏன் அப்படி பேரை கெடுக்கிறீங்க? மனுநீதி சோழனுக்கு மறு உருவமா இருக்கா? கள்ளச்சாராய விஷயத்துல ஏவாவேலுவை கைது பண்ணணும். மனுநீதி சோழன் மறு உருவமாக இருந்தால் அவருடைய பையனையே கைது பண்ணணும். அவர் மேல அவ்வளவு குற்றச்சாட்டுகள் ஸோ இதெல்லாம் தான் அவர் மனுநீதி சோழன் வேற பாரம்பிக்கிறான். இதை கொண்டு போய் மேஜிஸ்ட்ரேட் சொன்னோன்னே மேஜிஸ்ட்ரேட் பார்த்துட்டு தூக்கி அடிச்சான். அடிச்சுட்டு ஜெயிலுக்கு அனுப்ப முடியாது. இதை ரிமாண்டை டிஸ்மிஸ் பண்ணாங்க. அந்த மேஜிஸ்ட்ரேட்டுக்கு தலைவணங்குகிறோம். இப்படி ஒரு தைரியமான மேஜிஸ்ட்ரேட் வந்திருக்கீங்க. மற்ற மேஜிஸ்ட்ரேட்டுகளுக்கு நான் விடுக்கக்கூடிய கோரிக்கை இதே மாதிரி, போலீஸ் கொண்டு வர அத்தனை எஃப்ஐஆரையும் உள்ள தள்ளாதீங்க. ஆளுங்கட்சி தூண்டி விட்டு இல்லாததையும் பொல்லாததுக்கும் எல்லாத்துக்குமே வழக்கு போடுறாங்க. இப்படி முதலும்போடு செயல்படுங்கள். சுப்ரீம் கோர்ட்டு அருணேஷ்குமார் ஜட்ஜ்மெண்ட்ல சுப்ரீம் கோர்ட்டு சொன்னது இதுதான். நான் இப்ப சொன்னதுதான் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. முதலும்போடு செயல்படுங்க. சிந்திச்சு பாருங்க. போலீஸ் கொண்டு வர எஃப்ஐஆர் எல்லாம் உள்ள தள்ளாது அப்படின்னு சொல்றேன். அதனால நீங்க மேஜிஸ்ட்ரேட்டு டிஸ்மிஸ் பண்ணி முடியாது, ரிமாண்ட் பண்ண முடியாது, கேஸை நடத்துங்க. இந்த கேஸை தான் சொல்றேன்ல. இவரே அதே பாட்டை, சாட்டை முருகன் பாடின அதே பாட்டை சீமான் பாடுறாரு. திருப்பி பாடிந்தா நான் பாடிட்டேன், தைரியம் தான் நீ அரெஸ்ட் பண்ணுன்னு கேட்கிற முதுகுலம் இருந்தா அவரை போய் அரெஸ்ட் பண்ண வேண்டியதானே? நான் பாடுற மேலே பேர் போடு. கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி, அதிகாரம் கருணாநிதி, சண்டாளன் கருணாநிதி. முதுகெலும்பு கிடையாது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவரை பற்றி திட்டக்கூடாது, அவர் பையனை பத்தி திட்டக்கூடாது, அவங்க அப்பாவை பத்தி திட்டக்கூடாது, கருணாநிதியை பத்தி திட்டக்கூடாதுன்னு ஸ்டாலின் சொல்றீங்களே. என்னமோ ஒரு ஜாதி பேரை சொல்லிட்டாங்க, அசிங்கமா பேசிட்டாங்க. கருணாநிதி அவர்கள் பேசின அசிங்கத்தை விட இந்த நாட்டில் எந்த அரசியல்வாதி பேசியிருக்காங்க? காமராஜரை எருமை மாட்டு தோழன் அப்படின்னு சொன்னவர் தானே இதே கருணாநிதி. அன்னைக்கு அவரை கைது பண்ணி உள்ள போட்டிருக்கணும். அனந்தநாயகி என்ற பெண் அமைச்சரை எவ்வளவு கேவலமான கெட்ட வார்த்தைகள்னால் விமர்சித்தவர் தானே கருணாநிதி. எம்ஜிஆரை மலையாளன் என்றும் துப்பிக்காரன் என்றும் கிண்டல் அடித்தவர் தான் இந்த கருணாநிதி. 1989 ஜெயலலிதா அவர்களை சட்டசபைக்கு உள்ள அடிச்சு தாக்கும் போது அவர் சொன்ன வார்த்தையை நான் சொன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற பல பேர் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசினாரா கருணாநிதி, அதுவும் ஒரு பெண்ணை பார்த்து அப்படின்னு சொன்னது தானே. இதுல அரசியல்ல ஆபாசத்தை கொண்டு வந்தவரே அவர் தானே, ஆபாச பேச்சாளர்களை கொண்டு வந்தவரே அவர் தானே. இன்றைய காலம் அவர் மேல திரும்புகிறது.
அவரை கொச்சையாக பேசுகிறார்கள். அதை வந்து நீங்க சகிச்சுத்தானே ஆகணும். உங்க அப்பா அப்படி பேசணும் தானே. இன்னைக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வச்சு என்னென்னமோ பேசுறீங்களே, அப்ப நீங்க மற்றவங்க பேசுறதை சகிச்சுதானே ஆகணும். நீங்க என்ன வானத்தில் இருந்தா குதித்து விட்டீர்கள். நீங்கள் மற்றவர்களுமே பேசுவீங்க, ஆனா மற்றவர்கள் உங்களை பேசக்கூடாது என்றால் வானத்தில் இருந்து இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர்களா நீங்கள்? இதைத்தான் கேட்கும் ஸ்டாலின் அவர்கள்ட்ட. அதனால ஸ்டாலின் அவர்கள் நாட்டுக்கு நீங்க முதலமைச்சர், ஆனா நீங்க ஒரு அரசியல் கட்சியின் தலைவர். அந்த அரசியல் கட்சியின் தலைவர்கிற முறையில் உங்களை விமர்சனம் செய்வதற்கு எங்களுக்கு உரிமை இருக்கிறது. உதயநிதினா அவர் ஒரு அரசியல் கட்சியில இளைஞரணிக்கு செயலாளர். அவரை விமர்சிப்பதற்கு எங்களுக்கு ஒரு அரசியல் அமைப்புங்கிற முறையில எங்களுக்கும் உரிமை இருக்கு. நாங்கள் வாயே பேசக்கூடாது, எல்லாத்தையும் உள்ள துள்ளி போன்னு நினைக்காதீங்க. காலம் மாறும். புதிய வித்யாசாகர்கள் இந்த நாட்டிலே உருவாவார்கள். அவர்கள் சிறையிலே வந்து புதிய வித்யாசாகர்கள் வந்து அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் மனசாட்சிக்கு எதிராக செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்களை இறைவனால் தண்டிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற செய்தியை அவருக்கு ஸ்டாலினுக்கு தெரிஞ்சு. எல்லாத்தையும் கைது பண்ணாதீங்க. நீங்கள் கைதாகி உள்ளே போகக்கூடிய சூழ்நிலை வரும். அன்னைக்கு நீங்க வந்து பலிகட ஆகணும். நீங்க செய்த பாவத்துக்கெல்லாம் அன்னைக்கு தான் சம்பளம், பாவத்தின் சம்பளம் நீங்க பண்ண வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற கருத்தை சாட்டை முருகன் கைது விஷயத்துல நாங்கள் பதிவு செய்ய